நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர் தனலக்ஷ்மி 201வது வீடியோவில் கேட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் பழைய கேள்விதான். வணக்கம் குருஜி, ஒரே பாதத்தில் சூரியன் மற்றும் குரு அமர்ந்திருக்கும் நிலையில் குரு தசையில் என்ன விதமான பலன் கிடைக்கும் என்று விளக்கம் அளிக்க வேண்டிக் கொள்கிறேன். ஒரே பாதத்தில், அதாவது ஒரே பாதம் என்பது எந்த வகையிலும் சொல்லலாம். ஒரே பாதத்தில் குரு மற்றும் சூரியன் அமர்ந்திருக்கும் நிலையில் குரு தசையில் என்ன பலன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, இந்த அமைப்புகளை இதில் உள்ள ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரே பாதத்தில் குரு இருக்கும் பொழுது சூரியனோடு சேர்ந்து அவர் அஸ்தங்கம் அடைந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு விஷயம். சூரியனோடு கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி பாகைக்குள் ஒரு நட்சத்திரம் என்பது 13.2 பாகை அளவு கொண்டது. அது 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 3 புள்ளி. அப்போ அந்த 3 புள்ளி என்பது 3 டிகிரிக்குள் குருவும் சூரியனும் மிக நெருக்கமாக இருக்கின்ற நிலைமையில் குரு அஸ்தமனம் அடைந்திருப்பார். நம்முடைய மூல நூல்களில் அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் பலன்களை சூரியனே தனது தசையில் செய்வார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, மிக நெருக்கமாக அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் சில நிலைகளில் வேறு விதமான பலன்களை, அதாவது அதனுடைய காரக பலன்களை தருகின்ற ஒரு அமைப்பில் இருக்கத்தான் செய்யும் என்பதும் ஒரு விதி. அதாவது நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் இப்போது நீங்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயம், அதை படிப்படியாக பார்த்தோமேயானால், ஒரே டிகிரியில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கின்ற நிலையில் குரு தசையில் என்ன பலன்கள் நடக்கும்? இந்த பலன்கள் நடக்கும் என்பது நட்சத்திரங்களின் சாரங்களின் அடிப்படையிலும் கிரகங்களின் காரகத்துவம் இருக்கும் பாவகங்களின் அடிப்படையிலும் சாரம் பெற்ற கிரகத்தின் ஆதிபத்தியங்களின் அடிப்படையிலும் நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். முதல்ல, அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தன்னுடைய சுய ஒளியை திரும்ப பெற வேண்டுமெனில், இங்கே சூரியன்னு சொல்லிட்டீங்க, அப்போ சூரியன்னு சொல்லிட்டீங்கன்றதுனால சுக்கிரனுடைய தொடர்பு, இதே இடத்துல அஸ்தங்கம் அடையாத சுக்கிரனுடைய தொடர்பை குரு பெற்றிருந்தால், அஸ்தங்கம் அடையாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கின்ற சுக்கிரனுடைய தொடர்பு இங்கே இருக்குமானால், அதாவது இவர்களுடன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குமானால், இந்த அமைப்பில் குரு தன்னுடைய இழந்த வலிமையை ஓரளவிற்கு தன்னுடைய சுபத்துவ தன்மையோடு பெறுவார். நம்முடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் ஒரே டிகிரியில் குரு அஸ்தமனம் ஆயிருக்கும் பொழுது சூரியன் அதிக சுபத்துவத்தில் இருப்பார். மிக பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு ஊழியர்கள், அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களின் அமைப்பில் பார்த்தீங்கன்னாலே பெரும்பாலும் சூரியன் குருவை அஸ்தமனம் செய்து தான் சுபத்துவம் அடைந்திருப்பார். இந்த நிலையை 100க்கு ஏறத்தால் அந்த சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்பு, சூரியனை குரு நேருக்கு நேர் பார்க்கின்ற அமைப்பும் சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தியிருக்கின்ற அமைப்பும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது சூரியனின் சுபத்துவம் இங்கே நீங்கள் மறைமுகமாக சொல்றீங்க, சூரியனின் சுபத்துவத்தை மறைமுகமாக சொல்றீங்க. இங்கே கூடுதலாக பௌர்ணமி சந்திரன் எதிரே இருந்து பார்த்தால் குருதசையில் வேறு விதமான பலன்கள் இருக்கும். குருதசையில் இங்கே தனித்து சூரியனும் குருவும் அஸ்தமனமாகி இருக்கின்ற, குரு அஸ்தமனமாகி இருக்கின்ற நிலைமையில் எதிரே பௌர்ணமி சந்திரன் இருந்து பார்த்தாலோ, அங்கே சூரியனோடு சுக்கிரன் சில குறிப்பிட்ட டிகிரியில் இருந்தாலோ இங்கே குருவின் பலன்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அடுத்து, இருவரும் ஒரே பாதத்தில் இருக்கும் பொழுது வர்க்கோத்தமம் அடைந்தாலும் ஒரே இடத்துல தான் வர்க்கோத்தமம் அடைவார்கள். ஆக குரு வேறு விதமான ஒரு சுபத்துவ அமைப்பில் எந்த வீட்டில் இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இது சுக்கிரனுடைய வீட்டில் நடக்குதா? உதாரணமாக, இதே அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருப்பது இழந்த பலனை திரும்ப பெறும். ஒரு விஷயத்தை முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு கோணத்தில் சொல்லாமல் அதில் இருக்கின்ற ஆழமான அத்தனை விஷயத்தையும் சொல்றது தான் உங்களுக்கு மனசுல பதியக்கூடிய சில நிலைமைகள். ஆக இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வியான ஒரே பாதத்தில் குருவும் சூரியனும் இருக்கும் பொழுது
குரு தசையில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இருக்கும் இடத்தின் பாதத்தின் வீட்டின் அமைப்பை பொறுத்து பலன் தரக்கூடிய கேள்வி இது. சரி, இந்த இடத்துல என்ன லக்னம் என்பது மிகப்பெரிய ஒரு $1,000,000 கொஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் இருக்கும். இங்கே குரு பலவீனமானது நல்லதா கெட்டதா, சூரிய தசை வருகிறதா, நீங்கள் குருதசைன்னு வேற சொல்லிட்டீங்க. அப்போ குருதசை வரும் பொழுது சூரிய தசை வர்றது கிட்டத்தட்ட இயலாத ஒன்றாக இருக்கும். இருவருக்கும் இடையில் ஒரு 30-40 வருடங்கள் வித்தியாசங்கள் வந்துடும். அதாவது சூரியன், அதனை அடுத்து சந்திரன் 10, செவ்வாய் 17, 35 வருடங்கள். சூரிய தசைக்கும் குருதசைக்கும் நடுவில் 35 வருடங்கள் இருக்கின்ற நிலைமையில் இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு கேள்வியில் சூரியன் வந்து வராத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே சூரியனின் சுபத்துவம் இங்கே பயனற்ற தசாபக்தி அமைப்புகளில் பயனற்று போகின்ற ஒரு விஷயம். கேட்கறதுக்கு தலை சுத்தினாலும் சில விஷயங்களை ஆழமாக வீடியோ புரியாத போது திரும்ப திரும்ப கொஞ்சம் கேட்டிங்கன்னா என்ன நோக்கத்திற்காக இந்த பதில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே நேரத்தில் இந்த சூரியன் குரு இணைவில், ஒரே பாத இணைவில் குரு பரிவர்த்தனை அடைந்திருந்தால், ஒருவேளை குரு இங்கே மகரத்தில் சமீப காலத்தில் நடந்த ஒரு பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சமீப காலத்தில் நீண்ட காலமாக நடந்த பரிவர்த்தனை, ஒரு வருட கால பரிவர்த்தனை, மகரத்தில் குரு கும்பத்தில் குரு அப்படின்னு இருக்கும்போது சனியுடன் சேர்ந்து அவர் பரிவர்த்தனை அடைந்திருந்தார். பெரும்பாலான காலங்களில் இந்த பரிவர்த்தனை இருந்தது. அதுபோல இந்த ஒரே பாதத்தில் இருக்கின்ற குரு பரிவர்த்தனை அடைந்திருந்தால் தன்னுடைய இழந்த வலுவை நிச்சயமாக திரும்ப பெற்றிருப்பார். இது வந்து பேசிக் அமைப்புகள், அதை நான் சொல்லிட்டேன். அதாவது அஸ்தங்கம் அடைந்திருந்த குரு தசையில் நடக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை ஒரு மறைமுகமாக வேறு விதமாகவும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் அந்த அர்த்தத்தில் கேட்கலனா கூட அந்த அர்த்தம் இதில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை இப்போ நான் வந்து சொல்லியாச்சு. அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலோ வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலோ தன்னுடைய இழந்த வலுவை திரும்ப பெற வேண்டும், பெறும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. அந்த அமைப்பில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்தால் கூட குரு கெட்டு போக மாட்டார். பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் வலுவிழப்பது, அஸ்தங்கம் அடைவது நல்லது அல்ல அப்படிங்கிறது ஒரு விதி. சரி, இப்போ இதுவே மேஷ லக்னமாக இருந்தது. மேஷ லக்னமாக இருந்து 9ஆம் இடத்திலேயே இன்னும் ஒரு நிலை, அஸ்தகங்கம் அடைந்த கிரகங்கள், ஒரே டிகிரியில் ஒரே பாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால், குகைக்குள் மாட்டிக்கொண்ட கிரகம் ஒரே ஒரு துளி ஒளியை, உச்சம் என்கின்ற ஒரு ஒளியை பெறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்குது. ஆகவே ஒரு கிரகம் உச்சம் அடைந்திருந்து அஸ்தங்கம் அடைவதற்கும், ஆட்சி பெற்ற நிலையில் அஸ்தங்கம் அடைவதற்கும், நீச்சம் பெற்ற நிலையில் அஸ்தங்கம் அடைவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. உச்சம் அடைந்த கிரகம் அஸ்தகங்கம் அடைந்திருந்தாலும் கூட தன்னுடைய காரகத்துவத்தை ஓரளவிற்கேனும் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட். சூரியனும் குருவும் ஒரே பாதத்தில் இருக்கிறார்கள். கடகத்தில் இந்த குரு இருந்தால் அஸ்தமனம் பெரிய அளவில் குருவை பாதிக்காது. அதாவது மிகப்பெரிய தன லாபத்தையும் புத்திர லாபத்தையும் குரு பகவான் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, கடக லக்னமாகவே இருந்துச்சு, லக்னத்தில் இருக்கிறார். ஆக அந்த திக்பலம், ஸ்தான பலத்தில் அத்தனை அம்சங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதே குரு திக்பலமாக இருந்தார், யாராவது ஒருவருடைய லக்னத்திலேயே இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் இந்த குருவிற்கு இழந்த ஸ்தான பலம் சற்று ஓரளவேனும் கிடைக்கும். எல்லா நிலைமைகளிலும் பொருத்தி பார்த்துவிட்டுத்தான் நீங்கள் பலன் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு வர வேண்டும். கடக லக்னமாக இருந்து இங்கே உச்சமாக இருந்தால் அவர் திக்பலத்தோடு உச்சம் என்கின்ற அமைப்பையும் அவர் அடைந்திருக்கிறார். ஆகவே அஸ்தமன தோஷத்திலிருந்து இங்கே அவருக்கு குறைந்த அளவு நிவர்த்தி கிடைக்கும். சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் நீங்கள் எந்த அளவிற்கு ஸ்தான பலத்தையும் கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒளி அமைப்பையும் நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் குரு தசையில் பலன். சரி, குரு இப்போ இந்த இடத்துல வந்துடுவோம். மேஷ லக்னம் அல்லது ஒரு நிலையாக ஒரு அமைப்பை பொருத்தி வைத்துக் கொள்வோம். நிலையாக, அதாவது குருவிற்கு பகை வீடும் அல்லாமல் சம வீடும் அல்லாமல் நட்பு வீடுன்னு வச்சுக்கலாமா? அப்போ நட்பு வீடுன்னு சொன்னால் விருச்சிகத்தில் குருன்னு வச்சுக்கலாம். விருச்சிகத்தில் குரு, சூரியன், இருவருக்குமே அது நட்பு வீடு. அல்லது சிம்மத்தில் அவர் ஆட்சி ஆயிடுவார். விருச்சிகத்தில் சூரியனும் குருவும் ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த அப்போ ஒரே டிகிரி ஒரே பாதத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உதாரணமாக என்ன சொல்லலாம்? இப்போ இந்த அமைப்பில் சற்று தெளிவாக விளக்கணும் அப்படின்னு சொன்னால், விருச்சிகத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள்
கேட்டை நட்சத்திரத்தில் இணைந்திருக்கிறார்கள் வச்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்று வைத்துக் கொண்டால் அம்சத்தில் குரு தன்னுடைய வீட்டிலேயே வருவார். அம்சத்தில் குருவின் வீட்டில் இருவரும் இருப்பது கூடுதல் சுபத்துவம். ஆக இங்கே உங்களுக்கு உதாரணமாக கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு குரு தசை என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத ஒரு லக்ன வாரியாக விளக்குவோமேயானால் மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாம். இது ஒன்றே வச்சுக்கொண்டே நீங்க 12 பாவக அடிப்படையில் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல கேட்டை நட்சத்திரம் அப்ப குரு தசைன்னு வரை கேட்டீங்க இல்லையா? அப்ப கேட்டை நட்சத்திரம் இருந்தால் குரு தசை வர்றதுக்கான அமைப்புகள் இல்லை. அப்போ ஒரு பருவத்தில் குருதசை வரணும் அப்படின்னு சொன்னாலே என்ன நடக்கணும்? அதற்கு முந்தைய அமைப்புகளை கேட்டை நட்சத்திரம் சரி. அப்போ ராசி என்ன போட்டுக்கணும்? ராசி ஏதேனும் அந்த இது போன்ற அமைப்புகளில் போட்டுக்கணும். சரி, அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதனின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தா மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு இங்கே குரு 8இல், குருவும் சூரியனும் 8இல் மறைந்து அஸ்தமனமாகி இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். அதாவது மேஷ லக்னம் 8இல் குரு மறைகிறார், கூடுதலாக அஸ்தமனமும் ஆகியிருக்கிறார், சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலைமையில கேட்டை நட்சத்திரமாக இருக்கிறதுனால புதனுடைய தன்மை, இங்கே புதன் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் தான் இருப்பார். புதனுடைய சாரம் வாங்கிய குரு நல்ல பலன்களை தரமாட்டார் என்கின்ற விதியின் அடிப்படையிலும், 6ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கிறார் என்கின்ற விதியின் அடிப்படையிலும், 9ஆம் அதிபதியாகி அந்த வீட்டிற்கு 12இல் மறைந்திருக்கிறார் என்கின்ற விதியின் அடிப்படையிலையும் இந்த இடத்துல விருச்சிகத்தில் ஒரே பாதத்தில் இணைந்திருக்கின்ற குருவின் தசை சுத்தமாக பலன் அளிக்காது போகும். அதே நேரத்தில் அவருடைய பார்வை ஓரளவிற்கேனும் பலன் இருக்கும் என்கின்ற அமைப்பில் பார்வைப்படுகின்ற இடங்களான 12, 2, 4ஆம் இடத்தின் பலன்களை அவர் செய்வார். 12ஆம் இடத்துல இந்த குருதசையில தூர இடங்கள், ஒரு மனிதனை இருக்கின்ற இடத்திற்கு தூர இடங்கள்ல நகர்த்தி எதிர்பாராத சில விஷயங்கள், லக்னாதிபதிக்கு நண்பர் என்பதாலும் பாக்கியஸ்தானாதிபதி என்பதனாலையும் இந்த இடத்துல சூரியனுடைய அஸ்தகங்க இயல்புகளையும் மீறி 4ஆம் பாதம்னு வேற சொல்லிட்டோம். அம்சத்தில் அவர் சொந்த வீட்டில், அதாவது ஆட்சின்னு இங்கே எடுத்துக்க வேண்டாம், குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால குருதசையில் ஒரு சில நல்ல பலன்கள் இருக்கும். இதே சுக்கிர தசைக்கு வந்துடுவோம். சுக்கிர தசைன்னு சொன்னால் இது சுக்கிரனுடைய வீடான ரிஷப லக்னத்திற்கு வந்து விடலாம். ரிஷப லக்னமாகி 7இல் இவர்கள் இருவரும் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கின்ற நிலைமையில 7ஆம் இடத்தின் தன்மைகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதாவது குடும்பஸ்தானாதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான 2, 5 கூடிய நல்ல யோகாதிபதியான சாரத்தினை வாங்கி அவர் இங்கே அஸ்தமனமடைந்து குருதசை நடத்தும் போது 8ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் இங்கே லக்னத்தையும் தொடர்பு கொண்டு பார்ப்பதால 8ஆம் வீட்டின் கெடுபலன்களை செய்யாமல் அஸ்தமனம் ஆகியிருந்தாலும் கூட சில விதமான நல்ல பலன்களை 11ஆம் இடத்தில் நல்ல பலனை செய்வார். குரு சூரியன் ஒரே பாதத்தில் இணைந்திருக்கிறார்கள். இது ரிஷப லக்னமாக இருக்கிறது. 7வது கேந்திரத்திலிருந்து லக்னத்தை பார்க்கிறார். ஆக அவர் தன்னுடைய 8ஆம் துர்பாவத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 11ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில இங்கே குருவால் நல்ல விதமான பலன்கள் குரு திசையில இருக்கும். 8ஆம் பாவகத்தோட பலன்கள் ஒரு 20%, இது மட்டும் ஒரு 11ஆம் பாவகத்தின் மிகப்பெரிய அமைப்புகளும் இங்கே குருதசையில இருக்கும். நீங்கள் கேட்பது குருதசையில. இந்த இடத்துல ரிஷப லக்னத்திற்கு குருதசை சாதகமற்ற பலன்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிதன லக்னம் 6ஆம் பாவகத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருப்பார்கள். அவர் அங்கே 10ஆம் பாவகத்தை பார்ப்பார். அங்கே 10ஆம் பாவகத்தை பார்க்கின்ற நிலைமையில குருதசையில ஜீவன வழிகளில் மிகப்பெரிய நல்ல மேன்மையும், லக்னாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியின் சாரத்தில் இருக்கிறதுனால இந்த உபய லக்னங்களுக்கு 3, 6, 10, 11ஆம் வீடுகளில் நட்பு வீடுகளில் இருக்கின்ற குரு நல்ல பலன்களை செய்வார் என்கின்ற அடிப்படையில் குருதசையில் ஜீவன அமைப்புகளின் தொடர்புகள் நிச்சயமாக இருக்கும். தனுசு உடைய அமைப்புகள் 7ஆம் அதிபதியுடைய அமைப்புகளை விட மீனத்தின் 10ஆம் அதிபதியுடைய தொடர்புகளை இங்கே இருக்கின்ற குருதசை வலுத்து அவருக்கு செய்யும். அஸ்தமனம் ஆகியிருந்தாலும் கூட இங்கே இந்த அமைப்பில் குருதசை நல்ல பலன்களை ஓரளவிற்கு செய்யும். அஸ்தமனம் ஆகாமல் இருந்திருந்தால் முழுத்தன்மையில கூடுதலாக செய்யும். அஸ்தமனம் ஆகியிருந்தாலும் கூட இங்கே பலன்கள் இருக்கத்தான் செய்யும், அவருடைய பார்வை பலன்களின் அடிப்படையில். இங்கே கடகலக்கணம், கடகலக்கணத்திற்கு 3, 12 கூடிய விரையாதிபதியாகிய புதனின் கேட்டை நட்சத்திரத்தில் அவர் இருப்பார். கடகலக்கணத்திற்கு 3, 12 கூடிய விரையாதிபதியின் நட்சத்திரத்தில் இருப்பார். இங்கே 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகம் அவருக்கு மிகவும் பிடித்த வீடு. ஒரு இயற்கை சுபகிரகம் திரிகோண அமைப்பில் இருக்கின்றார். லக்னத்தை பார்க்கின்றார். தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து 9ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அப்படிங்கிற அடிப்படையில்
கடக லக்னமாகி இந்த இடத்தில் இருக்கின்ற குரு மிக அதிக உன்னதமான நல்ல பலன்களை தருவார். பொதுவாக இங்கே அஸ்தமனம் ஆகாமல் இருக்கின்ற நிலைமையில் குரு திசையில் மிகப்பெரிய மேன்மை பலன்கள் இருக்கும். 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் வீட்டையும் லக்னத்தையும் பார்க்கின்றார், 11ஆம் வீட்டையும் பார்க்கின்றார். அப்படிங்கிற அடிப்படையில் ஆயினும் அஸ்தமனம் ஆகியிருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால கிடைக்கின்ற நற்பலன்களில் பாதி பலன்கள் குறைகின்ற நிலைமையில் இருக்கும். ஆயினும் இந்த குரு தருகின்ற பலன்கள் அவருக்கு நல்லதாகவே போதுமானதாகவே இருக்கும். ஆனால் அந்த சார அடிப்படையில் 3-12 கூடியவர் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எந்த இதை பொருத்தி பார்க்கணும்னா 2 வீட்டை தாண்டி போக முடியாது இல்லையா. 4ஆம் வீட்டில் புதன் இருந்தால், சூரியனுக்கு முன்னே புதன் இருந்தால் அந்த 4ஆம் வீட்டின் பலன்களை குரு செய்யக்கூடிய ஒரு தன்மை நல்ல விதமாக இருக்கும். 6ஆம் வீட்டில் புதன் இருந்தால் கெடுதலான பலன்கள், அதாவது குருவால் கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் கொஞ்சம் குறையும். இந்த இடம் புரியலன்னா கொஞ்சம் மறுபடியும் திருப்ப இந்த வீடியோவை பாருங்கள். இந்த இடத்தை மட்டும் அப்படியே போட்டு பாருங்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக புரியும். அடுத்து சிம்ம லக்னம்னு வந்துட்டா 4ஆம் பாவகத்தில் குரு சூரியன் லக்னாதிபதியோடு இணைந்திருக்கின்ற ஒரு நிலைமையும் 2-11ஆம் அதிபதியின் சாரத்திலும் இருக்கின்ற ஒரு நிலையை அடைவார். இந்த நிலைமை இயற்கை சுபகிரகம் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது என்றாலும் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார் என்கின்ற நிலைமையில் இந்த இடம் குருவின் தசையில வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு மற்ற கிரகங்களின் அமைப்பையும் பொறுத்து அவரை அந்த ஜாதகரை வழிநடத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். ஏன்னா 4ஆம் பாவத்தில் 8-12ஆம் இடங்கள், சனி அடுத்து எங்கே இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து நிரந்தர சரஸ்திர ராசிகளில் எந்தெந்த ராசிகளில் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார், அடுத்து வரப்போகின்ற தசாநாதனான சனி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து நிச்சயமாக இங்கே 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு 8-12ஆம் இடங்களை தொடர்பு கொள்வதனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளை குரு திசையில் செய்வார். அடுத்து நடக்கக்கூடிய சனி திசையும் சரராசிகளில் எங்கேயாவது இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டில் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பினை கண்டிப்பாக செய்வார். சூரியனுடைய அஸ்தகத்தையும் மீறி சில நிலைமைகளில் இந்த இடத்துல நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும். அடுத்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னம்னு வந்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல மறுபடியும் உபய லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் மறைகிறார். தன்னுடைய 4ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார் என்கின்ற அமைப்பிலும் இந்த கன்னியா லக்னத்தின் அதிபதியான புதன் தன்னுடைய நண்பராக நினைக்கின்ற சூரியனோடு இணைந்திருக்கிறார். விரையாதிபதி மற்றும் போகஸ்தானாதிபதியாகிய 12ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலைமையில திருமண அமைப்புகளில் இங்கே கன்னியா லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் மறைந்து தன்னுடைய 7ஆம் வீட்டை பார்க்கின்ற குருவால் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். நல்ல மனைவி போன்ற அமைப்புகள் சுக்கிரனின் நிலையையும் பொறுத்து இங்கே மன வாழ்க்கை மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையாக இருக்கும். சில நிலைகளில் தாமதமான திருமண அமைப்புகள் இருக்கும். மற்றபடி இங்கே சுக்கிரனின் நிலையை இங்கே எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் பாவகத்தோடு கிடைக்கின்ற மற்ற விதமான தொடர்புகளையும் வைத்து இந்த பலனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இணைவது நல்ல பலன்களை தராது. ஒரு இயற்கை சுபகிரகம் 2ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 6ஆம் வீட்டையே பார்ப்பது ஒரு மைனஸான ஒரு நிலைமை. அதிலும் அவர் விரையாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியுடைய சாரம் பெற்றிருக்கின்ற நிலைமையில புதனின் இருப்பிடத்தை பொறுத்து இங்கேயும் 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் கண்டிப்பாக கெடுபலன்கள் இருக்கும். இங்கே 6ஆம் அதிபதியாகி குரு 6ஆம் வீட்டையே அஸ்தமனம் என்கின்ற ஒரு பாவத்துவத்தோடு பார்ப்பது இங்கே தப்பு. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே மிகுந்த பாவத்துவத்தை குரு அடைந்திருக்கிறார். மிகுந்த பாவத்துவம் இது. அஸ்தமனம் என்பது ஒரு வகையில் பாவத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 6ஆம் அதிபதியாகி அவருடைய 6ஆம் வீட்டையே இங்கே பாவத்துவத்தோடு பார்க்கும்போது கடன் நோய் எதிரிகளை மிக அருமையாக செய்வார். கடனை தருவார், நோயை தருவார், சமாளிக்க முடியாமல் தருவார். இந்த இடம் துலா லக்னக்காரனுக்கு குருதசை அவனை படுக்க போட்டு சாவடிச்சிற ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் 6ஆம் அதிபதியாக அவர் செயல்படுவார். 3ஆம் இடத்தினுடைய பலன்கள் இருக்காது. அப்படிங்கிற நிலைமையில குரு 2ஆம் இடத்தில் அஸ்தமனம் பெற்று சூரியனோடு இணைந்து, ஏன்னா துலா லக்னத்தினுடைய சுக்கிரனுக்கு சூரியன் பகைவர். பாக்கியாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த லாபாதிபதி 11ஆம் அதிபதியாகவும் வருவார். இந்த நிலைமை குதிரை கீழே தள்ளி குழியையும் பறித்த கதையாக இந்த இடத்துல துலாம் லக்னக்காரருக்கு அமையும். அவர் இங்கே 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட எந்த சார அடிப்படையில் செயல்படுகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்தது அடுத்ததான பலன் அமையும். அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு குரு இந்த இடத்துல மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களை செய்வார். ஏனென்றால் கிட்டத்தட்ட திக்பலத்தோடு இருக்கிறார். திக்பல அமைப்பில் இருப்பது இப்போது இதற்கு முந்தைய அமைப்பில் இந்த வீடியோவை
தனித்தனி லக்னங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நான் சொன்னதைப் போல ஸ்தான பலத்தை இங்கே அஸ்தங்க நிலைமையில் குரு இழந்திருந்தால் கூட திக்பலத்தில் இருக்கிறார். திக்பலத்தில் இருக்கின்ற நிலைமை ஓரளவிற்கு நல்ல விதமான ஸ்தான பலத்தை தருகின்ற அமைப்பு என்கின்ற நிலைமையில இங்கே இருக்கின்ற குரு இந்த லக்னத்தின் மிகப்பெரிய யோகாதிபதியும் லக்னாதிபதியின் மிகச்சிறந்த நண்பருமான சூரியனோடு இணைந்து அஸ்தமனமாகி தன்னுடைய 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்கின்ற நிலைமையில குரு திசையில அஸ்தமனம் ஆகாமல் இருந்திருந்தால் குரு அளப்பரிய நன்மைகளை செய்வார். அஸ்தமனம் ஆகியிருப்பதால் இந்த இடத்துல பெரிய நன்மைகளை தராவிட்டாலும் கூட, அஸ்தமனம் என்பது உண்மையில் ஒரு வகையில் பாபத்துவம் ஆக தராவிட்டாலும் கூட ஓரளவிற்கு நல்ல நன்மைகள் இருக்கத்தான் செய்யும். ஆயினும் சார அடிப்படையில் 8, 11ஆம் இடங்கள் எப்போவுமே விருச்சிக லக்னக்காரருக்கு புதனுடைய நட்சத்திரங்கள் நல்ல விதமான பலன்களை தராது என்கின்ற அமைப்பில் ஏதோ குழந்தைகளை கொடுத்தோம், ஏதோ தனலாபத்தை கொடுத்தோம் அப்படிங்கிற நிலைமையில என்னதான் இருந்தாலும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு லக்னத்திற்கு 5, 9ஆம் கிரகங்கள் தன்னுடைய திசையில 5, 9ஆம் வீடுகளை தொடர்பு கொள்ளும் போது எத்தகைய இந்த சார அமைப்புகளை வச்சிருந்தாலும், கெட்ட சார அமைப்புகளை வாங்கினாலும் சாப்பாடு துணிமணிக்கு இல்லாத நிலைமையை கண்டிப்பா கொடுக்காது. ஒரு லக்னத்தின் 1, 5, 9 கூடியவர்களுடைய திசை வரும் பொழுது சார அடிப்படையில் பலவீனம் ஆயிடுச்சா நல்ல பலன்கள் இருக்காது. அதற்காக சுத்தமாக அவனை தரையோடு தரையாக பிளாட்பாரத்தில் கொண்டு போற நிலைமையை ஒரு இயற்கை சுபகிரகம் 5ஆம் அதிபதியான கிரகம் செய்யவே செய்யாது. ஆனால் 5ஆம் அதிபதியாகி சனி, இப்போ உதாரணமாக கன்னி லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகி சனி இருக்கின்ற நிலைமையில இது போன்ற ஒரு அமைப்புகளை செய்யும் போது அந்த சனி செய்யும். சனியோ செவ்வாயோ இது போன்ற அமைப்புகளை ஒரு பஞ்சமஸ்தானத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கோண அமைப்பிற்கு சனியோ செவ்வாயோ வருகின்ற நிலைமையில் அதை செய்வார்கள். ஆனால் குரு போன்ற ஒரு இயற்கை சுபகிரகம் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகி அந்த வீட்டிற்கு 9ஆம் இடமான திக்பல லக்ன வீட்டில் அமர்ந்திருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஒன்றுமே இல்லாத நிலைமையை கண்டிப்பாக செய்யாது. 8ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருந்தாலும் இதை மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல தெளிவாக குரு சூரியன் என்ன விதமான அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. அதனை அடுத்து தன்னுடைய தனுசு லக்னத்துக்கே விடுவார். 12ஆம் வீட்டில் மறைவார். லக்னாதிபதியாகி 12ஆம் வீட்டில் மறைந்து 4ஆம் வீட்டத்தை தொடர்பு கொள்வார். தன்னுடைய குருதசையில் 8, 12ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்துவதால் தூர இடங்களுக்கு அந்த ஜாதகரை நகர்த்தி அதன் மூலமான ஒரு பொருள் வரவுகளை கொடுப்பார். பாக்கியாதிபதியோடு இணைந்திருக்கிறார். பாக்கியாதிபதியை சுபத்துவப்படுத்தி 12ஆம் இடம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. பங்குச்சந்தை, அந்த பங்குச்சந்தை ஒரு ஜாதகரே சில நிலைகளில் குருவின் திசையில் சூதாட்டம், பங்குச்சந்தை போன்ற சில அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவராகி அந்த அமைப்புகளின் மூலமாக பணம் சம்பாதிக்கும் திறனுடையவராக இந்த ஜாதகர் இருப்பார். 8, 12ஆம் இடங்கள் அதனுடைய அமைப்புகள் சூதாட்டம் போன்றவைகள் எதிர்பாராத ஒரு லாபம் கிடைக்கின்ற ஒரு தன்மை, அடுத்தவருடைய பணம் கிடைக்கின்ற தன்மை, வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற மற்ற கிரக அமைப்புகளையும் பொருத்தி பார்த்து இங்கே என்ன பலன் நடக்கும் என்பதை தெளிவாக நம்ம சொல்லிக்கணும். அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்திற்கு இவர் இங்கே ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 3, 12 கூடியவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே 11ஆம் இடம் ஒரு நியூட்ரலான ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. எந்த கிரகமாக இருந்தாலும் இங்கே அவர் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தோடு சகாயஸ்தானத்தோடு தொடர்பு கொள்றதுனால ஓரளவிற்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஆயினும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குருவால் மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்ய இயலாது. அவர் ஆட்சி உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் ஓரளவுக்கு நன்றதாக இருக்கும். இதுபோன்ற அமைப்புகளில் 12ஆம் இடத்திற்கு மறைந்து 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அட்டமாதிபதியின் இணைவில் இன்னும் ஒன்று பார்த்தால் 6ஆம் அதிபதியோட சாரத்தில் இருப்பார். இந்த அமைப்புகள் 11ஆம் இடத்துடைய பலனை கொடுக்க விடாது. 6ஆம் அதிபதியின் சாரம், அட்டமாதிபதியின் இணைவு, அட்டமாதிபதியோடு அஸ்தங்கமாகி இந்த இடத்துல குரு பாவத்துவமாக இருக்கிறார். ஏன்னா செவ்வாயின் வீட்டிலையும் இருக்கிறார். குரு பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 3, 6, 8, 12 அத்தனை அமைப்புகளும் வருகின்றது. இந்த இடத்த நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி வருகிறது என்பதை. மகர லக்னம் 3, 12 கூடையவர் இங்கே 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியின் கேட்டை நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். அட்டமாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். மகர லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியோடு இணைந்த வேறு விதமான இணைந்த தொடர்பு கொண்ட அத்தனை கிரகங்களும் கடுமையான பலன்களை தன்னுடைய திசையில் செய்யும் என்கின்ற அடிப்படையிலும் 3, 6, 8, 12ஆம் இடத்துடைய தொடர்புகள் குருவுக்கு கிடைத்து விட்டதாலும் இந்த இடத்துல குருதசை நிச்சயமாக விருச்சிக லக்னத்திற்கு எப்படியும் நன்மைகளை தராமல் போக மாட்டார் அப்படிங்கிற அமைப்பை நான் சொன்னதை போல மகர லக்னக்காரனை கண்டிப்பாக கெடுக்காம விடவே மாட்டார்.
இந்த இடத்துல ஒரே கிரகம் எப்படி மாறுபாடான அமைப்பில் வருதுன்றதை கொஞ்சம் தயவு செய்து அப்படியே புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆக இந்த இடத்துல 3, 6, 8, 12ஆம் இடத்து தொடர்புகள் அத்தனையும் வந்து விடுகின்றன. புதனின் நிலையை பொறுத்து கூடுதல் குறைவாக சார அமைப்பின் அடிப்படையில் கூடுதல் குறைவாக இருக்கும் தீமைகள். ஆயினும் அட்டமாதிபதியின் தொடர்பை பெற்ற குரு, 3ஆம் அதிபதியான குரு, 6ஆம் வீட்டு அதிபதியான சாரம் வாங்கிய குரு எல்லா அமைப்புகள்லையும் ஜாதகனை ஒரு 8 வருடங்கள் போட்டு படுத்தி எடுத்து விடுவார். சார அடிப்படையிலையும் 3ஆம் வீட்டின் அடிப்படையிலையும் பின் 8 வருடங்கள் கொஞ்சம் மூச்சு விட வைப்பார். சரி, அதற்கு அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு இங்கே 10ஆம் இடத்தோடு அவர் வந்து தொடர்பு கொண்டவராகிறார். 2, 11 கூடியவர்கள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் கும்பலக்கணத்திற்கு நல்ல பலன்களை தராதவராக குரு இருந்தாலும் கூட இங்கே ஆதிபத்திய அடிப்படையில் 2ஆம் வீட்டுக்காரர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிறத பொறுத்து இந்த நிலைமையில வாத்தியார், பேங்க்கில் வேலை செய்கிறவர், இது போன்ற ஒரு நிலைகளில் பேசி பிழைக்கும் நிலைகள், தனம் வாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் வீடு, சனியின் தொடர்புகளும் இருந்தால் வக்கீல் தொழில், இது போன்ற ஒரு அமைப்புகளில் இங்கே இருக்கின்ற 10ஆம் வீட்டில் சூரியனோடு 7ஆம் அதிபதியோடு இருக்கின்ற அமைப்பில் ஓரளவிற்கேனும் நன்மைகளை செய்வார். ஆனாலும் குரு இங்கே மாரகாதிபதி என்பதை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். 11ஆம் வீட்டோடு தான் இங்கே பக்கத்தில் தொடர்பு கொண்டு இருக்கிறார். ஆயினும் 2ஆம் வீட்டை பார்க்கிறார் என்ற அமைப்பில் மாரகாதிபதி லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து குரு இங்கே மாரகாதிபதியாகவும் செயல்படுவார். ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறத விட இங்கே கும்ப லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாரகத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஏனென்றால் கும்ப லக்னத்தின் 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல ஏன் மாரகம்ன்றதை அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், 7ஆம் அதிபதியோடு இணைந்த குரு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அவர் 2ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். இங்கே 2 மாரகாதிபதிகளுடைய 2 7ஆம் பாவகங்களுடைய தொடர்பு இங்கே குருவிற்கு கிடைத்து விட்டதால் இங்கே கும்பலக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் இந்த நிலைமையில மாரகம் என்பது எப்படி எவ்வாறு இருக்கும், இருக்குமா இருக்காதான்றது லக்னாதிபதியின் நிலையை பொறுத்தது. அவ்வளவுதான். ஒரே அமைப்பை வச்சு நீங்க சொல்லிட முடியாது. அங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், லக்னம் இன்னொரு சுபத்தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு வச்சு பார்த்துட்டீங்கன்னா, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், லக்னாதிபதியே குருவின் பார்வையில வேற எங்காவது இருக்கிறார், லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருக்கிறார், ஆயுள் பாவகம் 8ஆம் அதிபதியான புதனும் வேறு விதமான நல்ல சுபத்தன்மையோடு இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறார். அப்படின்ற போது மாரகத்திற்கு பதிலாக மாரகத்திற்கு நிகரான இந்த அமைப்புகள் இருக்கும், துன்ப அமைப்புகள் இருக்கும், மரணத்திற்கு நிகரான துன்ப அமைப்புகள் இருக்கும். ஆகவே இங்கே கும்ப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு 10ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய 2ஆம் வீட்டை பார்க்கின்ற குரு 2ஆம் வீட்டின் மாரகத்தன்மையை தன்னுடைய குருதசையில் அதிகப்படுத்தி தருவார். அப்படிங்கிறது தான் பொது விதி. நிறைவாக மீனம் தன்னுடைய 9ஆம் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டிலிருந்து அவர் வந்து 10ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையில் இருப்பார். ஆயினும் 6ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பார். அதே நேரத்தில் அந்த 6ஆம் அதிபதி அவருக்கு பிடித்த நண்பராகவும் இருப்பார். இங்கே 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதியை அஸ்தங்கம் பண்ணியிருக்கின்ற நிலைமையில என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை சுபகிரகம் திரிகோணத்தில் அமர்ந்து தன்னுடைய வீட்டை பார்க்கின்றார் அப்படின்ற நிலைமையில அந்தஸ்து கௌரவத்தை சற்று மாறுபாடான அமைப்புகளில் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். திருட்டு பயலா கொடுப்பார். 6ஆம் இடம் என்பது ஒரு வேறு விதமான தலங்கள்ல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. நமக்கு ஒரு நேர்மையான அமைப்புகள் 6ஆம் இடம் தராது. ஒரு நேர்மையான விஷயங்கள் 6ஆம் இடத்துல நடக்கவே நடக்காது. அடுத்தவருடைய பணம், நம்பர் 2 வே, கிரிமினல், இது போன்ற அமைப்புகளை அவர் நண்பராக இருக்கிறதுனால வெளியே தெரியாமல் சாதுரியமான வழிகளை ஜம்முன பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பச்சையாக வெளியே தெரியவில்லை என்றாலும் கூட ஒரு சாதுரியமான அமைப்புகளில் தெரியக்கூடிய ஒரு நிலையாக இந்த நிலை வந்துவிடும். ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் இந்த அமைப்பின்படி அனைத்து நிலைமைகளிலும் என்ன நடக்கும் அப்படின்றது தெளிவாக பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். என்ன பொருத்தி பார்த்துக்கலாம்னா, மீன லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் வலுவாக இருக்கின்ற தன்மை மிக ஒரு அருமையான அமைப்பு. 6ஆம் இடத்தின் அதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறதுனால அந்த இடத்தின் தன்மைக்கேற்ப 6ஆம் பாவகத்தின் தன்மைக்கேற்ப 6ஆம் வீட்டில் வேறு எந்த விதமான பாவ தொடர்புகள் இருக்கின்றது என்பதற்கேற்ப ஒரு அந்தஸ்து கௌரவ நிலையை நம்ம 2 வே அப்படின்ற மாதிரியும் ஒரு நேர்மையற்ற விதத்திலும் கொடுக்கக்கூடிய தன்மை குருதசையில் இருக்கும். இதுதான் சூரியனும் குருவும் இணைந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. இதில் உங்கள் கேள்விக்கு ஒரு திருப்தியான பதில் இருக்கும்னு நான் பார்க்குறேன். காம்பினேஷன்ஸுங்களோட தான் கண்டிப்பாக எப்படிப்பட்ட தன்மை என்பதை உங்களுக்கு விளக்க முடியும். ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் ஒரு கிரகம் எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறது என்பதை பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி இது.
வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த கேள்வியில் பார்க்கலாம்.